கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அவசரமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணாமலே போயிட்டேன். மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த எச்சரிப்புக்காக உங்களுக்கும் பதிவு செய்கிறேன். உண்மையாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எக்காரணத்தை கொண்டும் நாம் ஜெபம் பண்ணாமல் வெளியே போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கண்டடைவோம். சில நேரங்களில் நமக்கு அது வெற்றி போல் தோன்றும். ஆனாலும் அது நாம் செய்கிறது ரொம்ப தப்பு. 1 நிமிஷமாவது, 2 நிமிஷமாவது, 5 நிமிஷமாவது, 10 நிமிஷமாவது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு தகுந்தபடி நாம் ஜெபித்து நாம் போகிறது மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் நாட்களில் அநேகர் சோர்ந்து போகிறாங்க. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சிலர் அப்படி சோர்ந்து போய் ஜெபிக்காமல் போகிறாங்க. அவசரத்தில் ஆண்டவரே மறந்து விடுறாங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதுங்க. நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கணும். அவர் நம்மளை உண்டாக்கினார். ஏசாயா 43வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். இந்த கனத்தை எனக்கென்று ஏற்படுத்தணும். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நாம் அதில் பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நாம் அவர் துதிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.